ஆமென். எங்களை நேசிக்கிறதால் அன்பின் தகப்பனே, இந்த காலை ஆராதனை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். துதித்து பாடும்பொழுதும் உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதும் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இன்னும் வர இருக்கின்றவர்கள் துரிதமாய் வர உதவி செய்யுங்க. நாங்கள் ஒருமித்து உண்மை தொழுது கொள்வோம். தேவாசுவரம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாம் காட்சி நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ பாமாலையின் 15வது பாமாலை அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். 3 சரணங்களை, முதல் 3 சரணங்களை சேர்ந்து பாடலாம்.
அவரின் ஜெபத்திற்காக நாம் யாரும் இருக்கிற இடங்களை முழங்கால் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவுமாக நம்முடைய தவறுகளும் மீதும் தேவ சமூக அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். பொதுவான பாவரின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். சர்வதமையும் மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிகாலந்து போனோம். ஏழைகளுக்கு யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்கள் செய்யாமல் செய்யத்தகாதவர்கள் செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, ஆண்டவராக சிறுசு மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிகள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்கள் அறிக்கையில் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் தடுக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்தில் மகிமையாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேத பாடங்களை குறைவாசிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வேதப்பாடம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1 முதல் 45 முதல் 1 முதல் 15. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்கக்கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, தான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாதினாலே கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய்
தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்லச் சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடு பேசுகிறவாம் என் வாய்த்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பெஞ்சமீனின் கண்களும் காண்கிறது. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தன் தம்பியாகிய பெஞ்சமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பெஞ்சமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடு சம்பாஷித்தார்கள். பாடம் முடிந்தது. சுவிசேஷ பாடத்துக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோவான் 2 வசனங்கள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவர் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றார். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 138வது கீர்த்தனை. எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்க ஐயன் என்ற பாடலை சரணங்களை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். காணிக்கை பெட்டி அதில் இருக்கிறது. அருகாமல் இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்தி உங்கள் காணிக்கைகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாடலின் இறுதியில் ஞானஸ்தானத்துக்கென்று தங்கள் குழந்தையை கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்கள் முழு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராக எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தை மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியலும். இவர் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டு அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளைப்படி இக்குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசு சுதந்திரராகவும் இவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் சிறு பிள்ளையை பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்தானம் பெறுவதற்காக பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிற பெற்றோர்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் ஒரு கடமையாக இருக்கிறது. ஆகவே நான் கேட்க கேள்விகளுக்கு முழு மனதோடு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் இக்குழந்தை கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்க முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தைக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இக்குழந்தை பரிசுத்தாவினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்திலே கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்ல உதவியாயிருக்கும்படி பிற்காலத்திலே இக்குழந்தை திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இக்குழந்தையை உற்சாகப்படுத்துவீர்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையார் யாவரும் எழுந்து நின்று இவர்களோடு சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் எழுதினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமனதுக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடமிருந்து உயிருள்ளவரை மரித்தவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பசுவாவின் பசுவானில் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்குழந்தையும் உங்கள் மத்தியில் இருக்க ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? சொல்லுவோம். கடவுள் ஒத்தாசையுடன் எங்கள் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இக்குழந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நின்ற வண்ணமாகவே அன்பின் தகப்பனே, தேவ சமூகத்தில் தங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து இந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் வந்து அமர்ந்து நின்றிருக்கிற உடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த குழந்தையை வாக்கு கொடுத்தது போல வளர்ப்பதற்கு நீ உதவி செய்வீராக. இந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிற தண்ணீரை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் செவிக்க பரிசுத்தப்படுத்துங்க. தண்ணீர் சுத்திகரிப்பதற்கு அடையாளம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஜீவ ஊற்றாய் நீர் எங்களுக்கு கொடுக்குற இந்த தண்ணீர், இதன் மூலமாக ஞானஸ்தானம் பெறுகிற இந்த குழந்தையும் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. தொடர்ந்து விசுவாசத்தில் வளர்வதற்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியும் தொடர்ந்து தாரும். இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆமென். இந்த குழந்தைக்கு கிறிஸ்டினா ரஃபேலா என்று பெயர். கிறிஸ்டினா ரஃபேலா பிதா குமாரன்
பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இந்த கிறிஸ்துவின் மந்தியாக திருச்சபையிலே சேர்த்துக்கொண்டு உன் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை அறிகிற ஒருபோது வெட்கப்படாமல் உன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். சபையார் உட்காரும்படி கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் காக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபியாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக சமாதானம் சந்தோஷம் மனிதர்கள் குழந்தை வளர்ப்பு சகல ஆசீர்வாதம் கர்த்தர் தந்துடுவாராக. காலை ஆராதனை வேளையிலே நம்முடைய வார்த்தையை தியானிக்கிற நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கிட்டார். வார்த்தையை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை போஷிப்பீரான். விசுவாசத்தின் நம்பிக்கையும் தட்டு எழுப்புவீரான். உண்மை அறிகிற அறிவில் வளர்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்மை பிரதிபலிப்பதற்கு இவர்களை நீர் வைத்திருக்கிறீர்கள். படிப்பில், வேலையில், இருக்கிற இடங்களில் உண்மை பிரதிபலிக்க இவருக்கு இவருடைய கிரியைகள் மற்றும் முன்பாய் பிரகாசிக்க உதவி செய்யும். இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசு. இயேசுவின் நாமத்தினால் ஜெபி நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலும் இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதனால் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு லென்ட், a time of reconciliation. லெந்து காலம் ஒப்புரவாகுதலின் ஆக நாம் அழைக்கப்பட்டோம். இது ஒப்புரவாகுதலின் மொழி. இந்த காலம் ஒப்புரவாக வேண்டிய காலம்.
ஒவ்வொரு வருடமும் இந்த லெந்து காலங்களை நாம் அனுசரிக்கிறோம். கடந்த காலங்களிலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்தவர்களாக, நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு நாம் மன்னித்து ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இந்த காலத்துக்குரிய அழைப்பு. இதை நாம் ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நிலையாகவும் நிரந்தரமாகவும் நாம் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி. இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு ஆண்டு நமக்கு கொடுக்கிறார். இது 2020 ஆண்டு லெந்து காலத்தை துவங்கி அது அனுசரிக்க முடியாமலே போனது. ஒருவேளை எத்தனை பேர் வீடுகளில் நீங்கள் அனுசரித்தீர்கள் என்று தெரியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆராதனையும் நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் வழக்கமாக வைத்திருந்தோம். 3 வெள்ளிக்கிழமைகள் ஆராதனை நடந்தது. 4வது வெள்ளிக்கிழமை அது நடைபெறாமல் போனது. ஏனென்றால் உலகத்தையே அச்சுறுத்துகின்ற இந்த கொள்ளை நோய் கோவிட்-19 எவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனார். ஏன் இன்னும் தெரியாது. எதற்காக இந்த உலகமே அச்சுறுத்தப்பட்டது, இன்னும் அதற்கான விடை தெரியவில்லை. இந்த ஆண்டு லெந்து காலம் துவங்கட்டும். வாரத்தில் வருகின்ற 17ஆம் தேதி நாம் ஆஷ் வெட்னஸ்டேவாக நாம் அனுசரிக்க இருக்கிறோம். எத்தனை பேர் கடந்த ஆண்டு லெந்து காலம் நாம் அனுசரிக்காத போனதற்கு காரணம் நானா இருக்குமா என்று யோசித்தீர்களா தெரியும். என்னுடைய பேச்சு, என் நடத்தை, என் வாழ்வு ஆண்டவர் பிரியப்படலையோ என்ற அச்சம் எத்தனை பேருக்கு இருந்தது தெரியல. இந்த ஆண்டு துவங்க இருக்கிறோம். அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் வணங்குகிற ஆராதிக்கிற தேவன் மாறாக. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாக. அவர் அன்புள்ளவராகவே என்றழைத்தும் இருக்கிறார். அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நாமம் ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். ஆதியிலே மனுஷன் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியத்தை விட்டுவிட்டான். அந்த உறவை பிரிந்து போனான், உறவை மதிக்காமல் போனான். ஏனென்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளை தேவன் எப்பவுமே அந்த ஏதேன் தோட்டத்தை உலாவுகின்றான். எப்போ? ஒவ்வொரு நாளும் மனுஷனை சந்தித்து விசாரித்து கடந்து போகிறான். ஆனால் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய விருப்பத்திற்கும் தன்னுடைய இச்சைக்கும் இசைந்து எதை சாப்பிடக்கூடாது என்றாரோ அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டார். அதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். அவர் வந்தபொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார். ஒரு பிரிவினை வந்தது, மறைந்து கொண்டார். ஏன்? அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்தார். ஆகவே அந்த நிர்வாணத்தின் மத்தியில ஆண்டவரை பார்க்க மனமற்றவர்களாய் தேவ சமூகத்தை விட்டு மறைந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம தவறு செய்கிறோமோ, மீறல் செய்கிறோமோ, அப்பொழுது இந்த பிரிவினையை பார்க்கிறோம், இந்த விரிச்சலை பார்க்கிறோம், அன்பு கனிந்து போகிறதை பார்க்கிறோம், உறவுகள் கெட்டு போகிறதை பார்க்கிறோம். இவைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவம், அந்த மீறுதல்கள் இந்த உறவை கெடுக்கிறது.
மனுஷனுக்கும் இருந்த உறவை நயவஞ்சகமாக சத்துருவானவன் சர்வத்தின் ரூபத்தில் அவர்களை ஏமாற்றி அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி போனார்கள். அதனால் அவர்களுக்கும் ஆண்டவருக்கு உறவு கெட்டு போனது. இந்த உறவு கெட்டு போனது நிமித்தமாய் மனுஷர்களுக்கு சாபம், இயற்கைகளுக்கு சாபம், பூமி சபிக்கப்பட்டது. ஆகவே ஆண்டவராகி தேவன் மனுமக்களை மேல் அன்புள்ளவர். ஆனால் மனுஷனோ தன்னுடைய விருப்பத்திற்கும் தன்னுடைய சந்தோஷத்திற்கும் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு அவரை விட்டு விலகி தூரமாய் போனார். அதனால அவனுக்குள் இருக்கிற தேவ சாயல் அவனை விட்டு விலகினது. எப்போது அவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனார்களோ, வழி விலகி போனார்களோ, அப்பொழுது கெட்டு போனார்கள் என்று ரோமர் 3:12 சொல்லுங்க. அவனுடைய மகிமை, அவன் மனுஷன் மேல் வைத்திருந்த மகிமை விட்டு போனது காரணம் ரோமர் 3:23 சொல்லுது, பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். இந்த மனுஷன் சாயல் மேலோங்கி, மாம்சம் மேலோங்கி வந்துட்டு அவனுக்குள் இருந்த தேவ ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். அவரை விட்டு விலகி நிமித்தமாய் மாம்சம் ஒவ்வொரு நாளும் நம்மை இச்சித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் ரெகன்சிலேஷனை பத்தி பேசணும். எப்படி நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகிறது. ஆண்டவர் அன்பானவர் சொன்னார், அவர் ரெகன்சிலேஷனுக்கு வரார். இந்த மனு மக்களை தன் பக்கமாய் சேர்த்துக் கொள்வதற்காக, இந்த மனு மக்களை என் சாயல உருவாக்கினவர்கள் மறுபடியும் தேவ சாயல் அவர்களுக்குள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக, மறுபடியும் அவர்கள் தேவ சாயலோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் விருப்பம், ஆண்டவருடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 வாசிக்கும். அவர் அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். ஏன்? தன் ஒரே குமாரனை பலியாக கொடுக்கிறார், இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்கிறார். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட தேவகுமாரன் ஆகிய ஆண்டவர் மனுஷனானார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அவர் விண்ணுலகத்திலிருந்து அன்பாக இருந்தார் என்பதற்கு தன் ஒரே குமாரன் அனுப்பினார் என்பது அடையாளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் வந்த தேவன் மனுஷனாய் இந்த உலகத்தில் உலாவுகிற பொழுது தன்னையே ஜீவ பலியாய் கொடுத்ததுனால அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை பவுலடிகளார் எழுத ரோமர்கள் நிருபம் 5:8 பாவங்களுக்குள்ளே நாம் அடிமைகளாய் இருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு நமக்காக மரித்து தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று அவருடைய அன்பு விளையாட பெற்றது. அவர் மனு மக்களை தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள விரும்புகிறார். நீ நானும் அவரோடு ஒப்புரவாகிறதற்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். கடவுளோடு ஒப்புரவாக, ஆண்டவரோடு ஒப்புரவாகிற பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுவோம், புதுப்பிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லும். 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா புது சிருஷ்டியாய் மாறி, பழசெல்லாம் போயிடும், எல்லாம் புதிய. நாம் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுகிற போது எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான உறவு, அந்த ஒரு தொடர்பு இருக்கும். அந்த புது சிருஷ்டியா வரணும், கிறிஸ்துக்குள்ள வரணும். நாம் கிறிஸ்துக்குள்ள வருகிற போது புது சிருஷ்டிக்குரிய அனுபவம் நமக்கு வரும். புது சிருஷ்டிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையா இருப்பது பாவம். ஒருவனுக்குள்ள பாவம் இருக்கிற வரைக்கும் அவன் நன்மை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுது.
ரோமர்கள் நிறுவனம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, அவன் எது நல்லது என்று தெரிந்தும் தீமையை விரும்பி செய்கிறதுனால அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது என்று எழுதுகிறார். அப்ப எனக்குள்ள இருக்கிற பாவம் நன்மை செய்ய முடியாதபடிக்கு, புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கிறது என்று எழுதுகிறார். அதனால இந்த பாவம் என்ன ஆண்டவரை பிரதிபலிக்க கூடாதபடிக்கு தடுக்கிறது, ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதற்கு என்னை தடுக்கிறது. 2 நாளாவது புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு என்ன பண்ணுவான், நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேட. இந்த 3 காரியங்களை செய்ய முடியல, தாழ்த்த முடியல, ஜெபிக்க முடியல, அனுதினமும் அவர் முகத்தை தேட முடியல. ஏன்? தங்கள் பொல்லாத வழியை விட்டு விலக முடியல. விலகக்கூடாதபடிக்கு சத்துருவன் தடுத்துக் கொண்டே இருக்கிறார். நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமானவனா இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் இருக்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிறது பாவம். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நல்லது, நல்ல நேர் வழியில் நடத்துவார், அவர் வழியில் நடக்க முடியும், அவரை பிரதிபலிக்க முடியும். அவரோடு நான் இல்லாத இருக்கக்கூடாதபடிக்கு, நான் பார்க்கக்கூடாதபடிக்கு, என்னுடைய ஜெபம் அவர் கேட்கக்கூடாதபடிக்கு, அவரும் நானும் ஒன்றாக இருக்கக்கூடாதபடிக்கு தடுக்கிற இந்த பாவம், இந்த மீறு ஏசியா திருச்சி புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே செவி கொடாதபடிக்கு ஆண்டவருடைய முகத்தை மறைக்கிறது என்று எழுதுகிறார். ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், நான் இன்னும் அவரோடு சரியாய் தொடர்பு, உறவு, ஒப்புரவாகுதல் இல்லை. இது ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம், அதற்காக அழைக்கப்படுகிறோம். அப்படியானால் என்னுடைய தவறுகள், என் மீறுதல், என் பாவங்களை உணர்ந்து நான் அறிக்கை செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் மரித்து அவர் ரத்தத்தினால் நம்மை மீட்டிருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். அதை அறிந்திருந்தோம், இன்னும் நம்ம பாவங்களுக்கு அடிமைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மீறுதல்கள், அக்கிரமங்கள், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ய தூண்டிக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு. பவுலடிகளார் எபேசிய சபைக்கு எழுதுகிறார். எபேசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, முன்னே தூரமா இருக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவருடைய ரத்தத்தினால சமீபமாகிற ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வேறு பரிசுத்தமான ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டது. ஏன்? உன்னையும் என்னையும் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு. ஆண்டவர் தன் ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். இயேசு மரித்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இப்போது அவருடைய ரத்தம் உன்னையும் நம்மை ஆண்டவரோடு ஒப்புரவாகிறதற்கு வழி அமைக்கிறார். அதற்காக நாம் அழைக்கப்பட்டோம். அவரை ஜீவ பலியாய் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மரித்து போனவர், ரத்தத்தை சிந்தினவர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால இந்த பாவத்தின் மேல் ஒரு வெற்றி சிறந்திருக்கு. அதற்காக தான் பவுலடிகளார் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்துல, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய நாமம் தரிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற உரிமை எனக்கு ஒரு வெற்றியின் வாழ்வை வைத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
என்னுடைய பாவங்களை நான் ஜெயம் கொண்டேன், மேற்கொள்ளும்படியான பலன் பாவத்திலிருந்து மீண்டு கொள்ளும் வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம நினைச்சிருக்கிறோம், நான் யாரையும் கொள்ளல, நான் எங்கேயும் வியாச்சாரம் பண்ணல, நான் எங்கேயும் போய் பெரிய பேங்க்கு திருடல, therefore I am a holy mention. ஆனால் தேவ சாயலை இழந்திருக்கிறது காரணம், தேவ மகிமை இழந்திருக்கிறது காரணம், இந்த உறவு தனிந்து போனதற்கு காரணம், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விட்டுட்டு இன்று உடைத்து போயிருப்பதற்கு காரணம் என்னுடைய பாவங்கள், மீறுதல்கள். இந்த பாவமும் மீறுதலும் ஒவ்வொரு நாளும் நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரோடு ஒப்புரவாகி அது தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளப்படுவதற்கு தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்பதற்கு ஆதாரமாக தான் இன்று வாசிக்கப்பட்ட 2 வேத பகுதிகள். ஆதியாகமம் புத்தகம் 45ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சு, எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவுக்கு தடையாய் இருப்பது எது? அது 45ஆம் அதிகாரத்துல அழகா போட்டிருக்க ஒரு தடை. என்னன்னா, நாம் நினைச்சிருக்கிற மாதிரி பெரிய பெரிய தடை. கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, சகோதர சகோதரிகளுக்கு தங்களை மறைத்துக் கொள்வார்கள். நேர குடும்பங்களில் இன்றைய அளவுக்கு இந்த பிரிவினைகளை சத்துருவன் அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவரை ஒருவர் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனம் இறுகி இருக்கும். வேலை ஒருவேளை கண்ணில் பார்க்கலாம், எல்லாம் உதட்டில் நான் சிரிக்கலாம், உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் மட்டும் மாறும். அது ஒரு செகண்ட் தான். அடுத்த ஒரு வெரி நெக்ஸ்ட் மினிட் கடவுளுடைய முகம் விகாரமாகும், மனைவியுடைய முகம் விகாரமாகும். பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரி விதி விலக்கே இல்லை. அப்புறம் நண்பர்கள் போகலாம், அப்புறம் விசுவாசிக்கு போகலாம், அப்புறம் சபை அங்கத்திற்கு போகலாம், அப்புறம் சமூகத்துக்கு போகலாம். இந்த இம்மீடியட் ரிலேஷன்ஷிப் எங்க, அந்த உறவு தன்னை நான் மறைத்து எல்லாத்துக்கும் 2 முகம் தெரியும். வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், வெளியே ஒரு மாதிரி முகம். சந்தோஷமா இருக்கும்போது ஒரு முகம் தெரியுது, கோபமா இருக்கும்போது இன்னொரு முகம். நம்ம அறியாமலே வெளியே வந்து நிற்கிறது. நம்ம அறியாமலே ஒருவரை பார்த்து ஒருவர் அச்சப்பட்டு இது இந்த உறவே சரியா இல்லைன்னா ஆண்டவரோடு எப்படி உறவு? எப்போது நான் ஆண்டவரை பார்க்க போறேன்? இந்த யோசேப்பு என்பவரை குறித்து எல்லாம் நாம் சிறு வயதிலிருந்து படிச்சிருக்கோம். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனுக்கு பொறுப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, வாழ்வு பெற்றவர், உயர்ந்த ஒரு பதவி, உயர்ந்த ஒரு அதிகாரம். இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் அவருடைய சகோதரர்கள் எகிப்துக்கு வருகிற ஒரு சூழல். அவர்களை பார்த்த உடனே யோசேப்பினுடைய உள்ளம் உடையும். அவன் பார்த்தா அன்னைக்கு என்னமா பேசிட்டு போனா அவளே பரட்டும், அப்ப பார்த்துக்கலான்ற ஒரு கனவு. மனைவி சொன்னாங்க, அன்னைக்கு அழைச்சிட்டு போனாரு, அதோடு பார்க்கணும், எப்போ வந்து என்னை கூப்பிட்றாரு அப்போதான் நான் போவேன் கூப்பிட்டு. இதுதான் குடும்பம், இப்படிதான் இருக்குது சமூகம். பார்த்தும் பார்க்காத மாதிரி காரில் வேகமாக போயினே இருக்கிறான், கூட பார்க்கணும். இப்படிதான் சமூகம் சொல்லுகிறது. காரில் போகிற நினச்சிமா, அன்னைக்கு இன்னும் ஆட்டம் ஆடினா, இன்னைக்கு பார்த்து ஆண்டவர் எனக்கு இந்த வசதியை கொடுத்தாருன்னு காரில் போய் நினச்சிட்டு போவார். நடந்து போகிறவர் நினைப்பார், இந்த மாதிரி எப்படி இருந்தால் என் கூட படிச்சுட்டான், கொஞ்சம் வேலை வந்துச்சு, கொஞ்சம் வசதி வந்துச்சு, திரும்பி கூட பார்க்காம கூப்பிடும். இதுதான் சமூகம். இதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை ஏற்படுத்துகிறது. ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ நான் எப்படி இருக்கிறோம்? யோசேப்பு
யோசேப்பு தன் அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து கொண்டு தன் சகோதரனை பார்க்கிறான். அவன் மனசுல ஒரு பாடம் போகும். அப்பா அண்ணா இந்த தப்பண்ணா, ஏய் வெளியே வா, பார்த்துருன்னு 2 கொட்டு கொட்டிருப்போம், 2 உதவ வச்சிருப்போம். வெளியே நடக்கிறதா வீட்டில் ஏன்னா போய் சொல்றேன், கேட்டாலும் கேட்டுக்க மாட்டான். கேட்டு போய் சாப்பாடு போய் கொடுத்துட்டு வாடான்னா, ஐயோ அவன் அடிப்பான்னு சொல்லலை, இவன் சந்தோஷமா அண்ணனை பார்க்க போறோம்னு போறான். அழகாய் முடித்திருக்கிற உடையை அவனத்திலிருந்து கிழிக்கிறான். அது மனசுல போயிருக்கும். அவன் தானே என்னை பிடிச்சான், இவன் தானே என்னை காலில் கையை பிடிச்சினான், இவன் தான் அண்ணன் தானே என்னை பிடிச்சி என் சட்டையை எழுத்தான். எங்க பெரிய அண்ணன் சொல்லினே இருந்தாரு, போடாதீங்களா ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது என்னை தூக்கி குழியில் போட்டவன் இன்னும் தானே எல்லாம் தெரிஞ்சு தானே இருக்குது. இந்த மறந்தா போட போதும் மறைக்கப்படும். எல்லாருடைய வாழ்விலும் அந்த படம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ நான் என்ன செய்கிறோம்? அந்த பகைமையை இன்னும் வளர்த்து கொண்டே இருக்கிறோம். அவன் வர்க்கம் பார்க்கலான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா எல்லாமே உன் கையில் இருக்கிறதுனால. இவைகளெல்லாம் எப்படி நாம் பெற்றோம் என்று தெரியல. எல்லாம் திரும்பி பாருங்க. எப்படி படித்தோம், எப்படி வேலைக்கு வந்தோம், எப்படி ஆண்டவர் உயர்த்தினார், எப்படி இந்த வாழ்வை கொடுத்தார், எப்போ இந்த சந்தோஷம், இந்த சமாதானம், இந்த மன நிறைவு, இந்த உயர்வு எல்லாம் நீங்க பெற்றிருக்கிறது ஆசீர்வாதம் தான், நல்லதுதான். இதை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றோர், உடன்பிறந்தோர், குடும்ப மக்கள், இந்த சமூகத்தில் நீங்கள் படிப்படியாக உயர்ந்ததற்கு திரும்பி அவங்கள பார்த்தீங்களா? பார்க்க முடியுதா? சின்ன சின்ன வார்த்தைகள் என் கண்ணை மறைக்கிறது. சின்ன சின்ன சம்பவங்கள் என்னுடைய உறவை கெடுக்கிறது. ஆகவே கண்ணும் காணாதமா படிப்போம். நிறைய பேர் பெற்றோர்கிட்ட பேசுறது, அவனுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னை விட்டாங்க அப்படின்னு நிறைய பிள்ளைகள் பெற்றோரை வருந்தி கொள்வார். பெற்றோரோட வருத்தத்தோடு இருக்கிறார், பெற்றோரை வருத்தி கொண்டிருக்கிறார். எல்லாம் விட்டுட்டு உன்னை தேடி வந்தால் எல்லாம் அந்த பொண்ணுக்கு செய்துட்டு என்ன இன்னத்துக்கு என்கிட்ட வந்துருக்கிறேன் இப்படி சொல்ற பிள்ளைகள். இதான் இந்த சமூகம் எப்போது மாறப்போகிறது. அதில் கிறிஸ்துவ மார்க்கம் விதிவிலக்கே கிடையாது. இங்க யோசேப்பு தன் தூரத்தில் வருகிற சகோதரரை பார்த்து மறைச்சு மறைச்சு வச்சு பார்த்தான். ஒன்றும் முடியல. அந்த 1ஆம் வசனம் சொல்லுது, பார்வோனுடைய ஆட்கள் இருக்கிறார்கள், எகிப்தின் மக்கள் இருக்கிறார்கள், இவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் என்பதை அவர்களுக்கு தெரியும். இப்போ வந்திருக்கிறவர்கள் ஆடு மேய்க்கிறவர்கள். உடையில வித்தியாசம் இருக்கிறது, மொழியில வித்தியாசம் இருக்கிறது. அவர்களை பார்த்து மெச்சிக்கொள்ளவோ பேசுவதற்கு விருப்பம் அற்று அருவருக்கக்கூடியவர்களாய் அவர்களுடைய சாயல் இருக்கிறது. இதுதான் நம்முடைய சூழல். ஆனால் யோசேப்பு தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் இவர்கள் என் சகோதரர்கள் என்று சொல்லி அழுது சத்தமிட்டு தன் சகோதரர்களை அந்த அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இருந்தா இன்றைக்கு அதை வெளிப்படுத்தும். பெற்றோர்கள் என்னம்மா சாப்பிட்டீங்களா, என்னம்மா எப்படிங்கிறீங்க போய் விசாரிங்க. இப்போ உறவு தள்ளி போச்சு, உன் தங்கச்சிகிட்ட பேசு, உன் அண்ணன்கிட்ட பேசு. அவங்க சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க எங்கே போனாங்க, அவர்கள் மூலமாக தான் நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசு. நான் எப்படிங்கிறேம்மா கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இந்த ஒப்புரவு உறவுகளை புதுப்பி அது ஆண்டவரோடு புதுப்பிப்பதற்கு அடையாளம். கடலோடு ஒப்புரா வேதவாசிகளை ஜெபம் பண்ற, தான தர்மம் பண்ற, எல்லாம் சேர்த்து நடந்தான். உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க உடன்பிறந்தவர்கள் அவங்களை போய் பாருங்க, அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. நிறைய பேருக்கு பெரிய ஒரு அடையாளம் இருக்கிறார். இவர் இதை கட்டி கொடுத்தார், இதை இவர்களுக்கு கொடுத்தார், இவ்வளவு பேருக்கு இவர் அனுதானமான இதெல்லாம் இருக்குதான் செய்யுது. அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் உன் உடன் பிறந்தவர்கள், உன் குடும்பத்தின் மக்கள், உன் விசுவாசி, உன்னுடைய தொழுது கொள்கிற சக விசுவாசிகள், அவங்களுக்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. ரொம்ப நாள் ஆச்சு, எப்படிங்கிறீங்க, வாங்க வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் வாங்க, எங்கள் வீட்டில் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம், ஒரு வேலை சாப்பிடுங்களேன், வாங்க ஃபேமிலியாக வந்து சாப்பிடுங்க. எத்தனை பேர் எத்தனை குடும்பம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். கூட பிறந்தவங்களை கொடுங்க, முதல்ல தம்பியை கொடுங்க, அண்ணனை கொடுங்க, மாமாவை கொடுங்க, சித்தியை கொடுங்க, அத்தையை கொடுங்க, குடும்பமாக உங்கள் வீடுக்கு வரட்டும்.
வீடுக்குள்ள இருக்கிற ஒரு குறைபாடு சாபங்கள் நீங்கும். சத்ருவால் வெட்கப்பட்டு போகும்படி உங்களை இவ்வளவு நாள் இருளிலே வைத்திருக்கிற, குருடராய் வைத்திருக்கிற சத்ருவான வெட்கப்பட்டு போகும்படி ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்குவோம். அதுதான் ஒப்புரவாதத்துக்கு அடையாளம். சும்மா கேட்டு போறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த யாக்கோபு அழகா சொல்வார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, திருவசனத்தை அல்லாமலும் நீங்கள் வஞ்சியாதபடிக்கு, உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருக்கின்றார். கேட்கிறது மட்டும் பெருசு இல்லை. உறவுகளை புதுப்பியும். அப்புறம் ஏழை எளிகளுக்கு போகலாம், அதுக்கப்புறம் அந்நியர்களுக்கு போகலாம், புரஜாதிகளுக்கு போகலாம், அதுக்கப்புறம் அடுத்த மாநிலம் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாம், அப்புறம் தூரமாக இருக்கிறவங்களுக்கு போகலாம். இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். வட தேசம், வட நாடு, அங்கே இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, அங்கே உதப்படுறோம், இங்கே உதப்படுறோம். இவங்களுக்கு உணவு இல்லை ஆண்டவரே, அவங்களுக்கு உணவு இல்லை ஆண்டவரே, அவங்களுக்கு உறைவிடம் இல்லை ஆண்டவரே, அவங்க தண்ணியில் அடிச்சு போறாங்க ஆண்டவரே. இது ஜெபிக்கிறதுக்கு திரளாக இருக்கிறாங்க. நல்லதுதான், அதுவே போதாது. உங்க அப்பா ஒரு வேளை சாப்பிடலையே, என்னப்பா தண்ணி சாப்பிட்டீங்களா, கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க, உட்காருங்க கேட்கிறேன். இந்த கிறிஸ்துவ மாய்மாலத்தில் பெருகி போச்சு. அதனாலதான் இந்த ஒப்புரவாதத்தை குறித்து இந்த வெந்து காலங்களில் சிந்திக்கிற வரைக்கிறோம். மாய்மாலங்கள் எப்படி கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள வந்துச்சு. இது அன்னைக்கு எழுதி வச்சார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல யோவான் தெளிவா சொல்றாரு, நான் அவரோடு தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்றவர்களா இருக்கிறோம். அன்றைக்கு யோவான் தெளிவாக தன் வெளிப்படுத்துகிறார். தேவனோடு ஐக்கியமா இருக்கிறது நல்லா தெரியுது, ஆனால் இல்லையே உறவு. ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன செய்யணும். அதனால்தான் இயேசு பிரசங்கம் தெளிவா சொன்னாரு. அடிக்கடி உங்களுக்கு சொல்ற வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் ஒரு பிதாவை மகிமைப்படுத்தும்படி ஒரு வெளிச்சம் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஒரு கிளஸ்தரிசில பிரசங்கம் மாதிரி பேசுங்க. இந்த 45ஆம் அதிகாரத்தை நிதானமா வாசி. தன்னை யோசேப்பு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1ஆம் வசனத்துல. 4ஆம் வசனம் சொல்றது 45 எங்கோ தூரமா இருந்தாங்க அவர்கள். அவங்க உடை கொடுத்தினார்கள். அந்த ஆடு வைக்கிற வாசனை இதுதான் இருக்குது. இங்க இவருடைய உடைகள், இவருடைய அதிகாரம், இவருடைய தோரணை, இவருடைய இருக்கிற வேற. இவர்களை கிட்டே வர சொல்லுது. அவர்கள் எல்லாம் கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க. படிச்சுட்டோம், வேலை வந்துச்சு, அவங்களுக்கு சரியா உடை இல்லை, பார்த்தும் பார்க்காம திரும்பின்னு சொல்ல கூட முடியல. எங்க அம்மா இவங்க தான் சொல்ல முடியலையே. என்றைக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்க போகிறோம். இவங்க எங்களோட கூட இந்த பெத்தல்ல நாங்க கூட தொழுது கொண்டு எங்க சர்ச் மெம்பர் என்று சொல்ல முடியலையே. வீட்டில், திருச்சபையில், சமூகத்தில் நம்முடைய சாட்சிகள் என்ன? அவர் எழுதுறாரு, நீங்க எல்லாம் கிட்ட வாங்கினாங்க. அவர் உடுத்த உடை, அவர் இருக்கிற நிலைமை, அவர் சூழலையே அவர்களை தன்னிடத்துல கிட்ட சேர்ந்து. அது மட்டும் இல்லை, எங்க அப்பாவை அழிச்சிருவாங்கன்ற நல்ல வசனம் எங்கிறது 45ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, நீங்கள் சீக்கிரமாய் போய் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறார், எல்லாம் என்கிட்ட வாங்க என்று ஒரு அழைப்பை கொடுத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். சொல்லி அனுப்புறோம் என் சகோதரத்துல, நீங்க எல்லாம் வந்துருங்க. இப்பதான் பஞ்சத்தின் காலம் 2 வருஷம் முடிஞ்சிருக்குது. அவனுக்கு மட்டும் ரகசியமாய் தன் சகோதரனுக்கு சொல்லுகிறான், இன்னும் 5 வருடம் பஞ்சம் இருக்குது, அவங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க, நீங்களே வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவங்கள அச்சப்படுகிறார்கள். யோசேப்பின் தெரிஞ்ச உடனே அவங்கள பயப்படுறான். இவனை என்ன துன்புறுத்தணும், என்ன மாதிரி அவனை துக்கப்படுத்தினோம், அடித்தோம், அவன் கண்ணீரை பார்க்கல, வேதனையை பார்க்கல, அவனை ஒதுக்கி தள்ளினோம், விற்று போட்டோம். ஆனால் இப்பொழுது அவன் நம்மை அழைக்கிறான். என்ன செய்யணும்? ஒரு அச்சம் இருந்தாலும் பயம் நீங்கும்படி, அச்சம் நீங்கும்படி, சகோதரத்துவத்தை மேன்மைப்படுத்துகிறதை பார்க்கலாம். அங்கதான் உறவு, இந்த தொடர்பு. இதுதான் யோசேப்பு நமக்கு மாதிரியாக வைக்கிறார். சுவிசேஷ பகுதியில் பெரிய காரியங்கள் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். சாதாரண தண்ணி அது ஆண்டவர் சொன்ன இடத்துல ஊற்றப்பட்ட போது அது ருசி மிகுந்த தண்ணீராய்
மாறி அது கொண்டு போகப்பட்டது. ஆண்டவர் நல்ல ஒரு இடத்துல நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நல்ல குடும்பத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள். நல்ல குடும்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு படிப்பு, வேலை, இந்த வாழ்வு ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர்களை வைத்திருக்கிறார். ருசி மிகுந்ததாக மாற காலம். அந்நிய நிரப்புன நிரப்பிட்டாங்க. எடுத்து போகிற நேரம் அங்க போய் சேர்கிற போது அது ருசி மிகுந்ததாக மாறுது. அதுதான் மாற்று வாக்கு. அதுதான் ஒப்புரவாகுதல் ஆண்டவரோடு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சரி என்று சொல்லி அது ஜாடியை நிரப்பின தண்ணீர் இப்போது தண்ணீர் ருசி மிகுந்த தண்ணீராக, ருசி மிகுந்த திராட்சை ரசமாக மாறுகிறது. நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு ஒப்புரவாகும். சகோதர சகோதரிகள் குடும்ப உறவுகளை புதுப்பிப்போம். இந்த சபை ஐக்கியத்தை ஏற்படுத்துவோம். நம்மை ஆண்டவர் ருசி மிகுந்த தண்ணீராக, திராட்சரசமாக தண்ணீர் மாற்றப்பட்டது போல இந்த சமூகத்துக்கு நீ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறப்போம். சாதாரண தண்ணீர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி வாட்டரா மாறுச்சு. ஆண்டவர் நம்மை ஆண்டவர் ஒப்புரவாக சாதாரண லைஃப் தான், சாதாரண வாழ்வு. நாம் ஒப்புரவாகிற போது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் ஆண்டவர் மாற்றுவோம். பர்சனாலிட்டியா மாறும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரோடு நாங்கள் ஒப்புரவாக அழைக்கப்படுகிறோம். இந்த ஒப்புரவாகுதல் தபசு காலங்களிலே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி புதுப்பித்து உங்களோடு நெருங்கி ஜீவிய அனுபவங்களை பெற்றவர்களாய் இந்த சமூகத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினையா. எங்கள் தனிப்பட்ட வாழ்வில், குடும்ப வாழ்வில், சபை வாழ்வில், சமூகத்தில் நாங்கள் உண்மை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சொல்லும் நல்ல பிதாவே, ஆமென். சபைக்கான அறிவிப்பை செயலர் அவர்கள் வாசிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை முறையிலே எந்த மாற்றமும் இல்லை. 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனை நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இந்த வருடம் கூட உபவாச நாட்களை நாம் காணும்படியாக கடவுள் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். வருகிற வாரம் புதன்கிழமை அன்று 17/2/2021 அன்று நாம் சாம்பல் புதனாக அனுசரிக்க இருக்கிறோம். அந்த நாளிலும் கூட சரியாக 6:30 மணிக்கு ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும் என்பதை சபையாருக்கு அறிவிக்கிறோம். இந்த காரியத்தை சபை மக்களுக்கு நீங்களும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை ஃபோன் மூலமாகவோ அல்லது வேறு காரியங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த வாரத்திலே கூட வெள்ளி ஆராதனை உண்டு. வெள்ளிக்கிழமை சரியாக 6:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறும். அதிலே கூட நம்முடைய ஆயர் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். கடந்த ஒரு நாட்களிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்களை கண்ட சபையின் மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுளோடு கூட இருப்பாராக. கடந்த நாட்களில் திரு பிரபு ஜார்ஜ் அவருடைய குடும்பத்தார் தங்களுடைய குழந்தை ஞானஸ்தானத்தின் போது செயின் வித் டாலர் காணிக்கையாக படைத்தார்கள். அந்த செயினை அவர்களே பெற்றுக்கொண்டு அதனுடைய சரியான விலையாக 1,02,684 ரூபாயை காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். அதனுடைய டாலர் எங்களிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை சபையின் மக்கள் யாராவது பெற்றுக்கொள்ள விரும்பினால் அதனுடைய விலையை கொடுத்து பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 1,05,115, ஸ்தோத்திர காணிக்கை 12,755, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1905, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,365, வாலிபர் ஐக்கிய சங்கம் 3,740, புதிய ஆலய கட்டிட நிதி 2,365, ஓய்வு நாள் பள்ளி காணிக்கை 3,690, பேராய விருது நிதி 895, நலிந்தோர் நல நிதி 6,175, குருத்துவ பணியாளர் நிதி 1,445, திருமண ஓலை காணிக்கை 1,400, ஆராதனை காணிக்கை 11,180, துறப்பாடி தொழுகை மைய காணிக்கை 150, ஆக மொத்தம் 1,55,730. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 450, பிறந்தநாள் காணிக்கை 700, திருமண நாள் காணிக்கை 1,500, திருமண கட்டணம் 13,000, ஆராதனை காணிக்கை 9,320, திரு பிரபு ஜார்ஜ் அவருடைய சிறப்பு காணிக்கை 1,02,684, ஆக மொத்தம் 1,27,660, கூட்டுத்தொகை
2,83,390. நன்றி. விவாக அறிக்கை. இந்திய திருச்சபை வேலூர் பேராய் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஜான் சுந்தர் என்பவருடைய குமாரத்தி செல்வி கிரேஸ்லேட் மிலிதா என்பவருக்கும், இந்திய திருச்சபை வேலூர் பேராய் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு வினோ அருண்ஜான் என்பவருடைய குமாரனுக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாய் எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருமண அறிவிப்பு. திருந்திய திருச்சபை வேலூர் பேராயம் CSI கெத்செமனே குருசேர் ஆரணி சேர்ந்த திரு கே சைலஸ் திருவாளர் கிருஷ்ணன் என்பவருடைய குமாரனுக்கும், வேலூர் இந்திரா நகர் அப்போஸ்தலர் திருச்சபை சார்ந்த சுவிசேஷ திருச்சபையை சார்ந்த எல் சங்கர் என்பவருடைய குமாரத்தி எஸ் மீனா என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பிறவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமமும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுத்தன்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுக்கு முறையாக அவருடைய ஆலயத்தில் விவாக அறிக்கை வாசிக்கப்படுகிறது. நாளை 15/2/2021 நாளை இவர்களுக்கு திருமணம் நடக்கிறது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிப்பு செய்கிறோம். திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காய் திருச்சபையார் செபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 129வது கீர்த்தனை, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ மோட்ச வாழ்வை தருவேன், இது பாராயோ என்ற பாடல்கள் பாடலாம். அப்பொழுது 2வது காணிக்கை பெட்டியில் வந்து நீங்கள் செலுத்தபடி கேட்டுக்கொள்வோம். Yeah.
பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த நாளிலே ஆண்டவரே உடைய சத்தியத்தை குறித்து கேட்கவும் இந்த நாமத்தை குறித்து பாடவும் எங்களுக்கு திரும்பி செய்ததற்காக எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாகத்தை ஏற்படுத்தினே ஒரு நானே ஆண்டவரே. இந்த நாளிலே ஒப்புரவாதலை குறித்து நாங்கள் சத்தியத்தை கேட்டோம். ஆண்டவரே, உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இடத்திலே நாங்கள் ஒப்புரவாகவும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழவும் நிறைந்த நாட்கள் எங்கள் நெருங்கி கொண்டு வருகிறது. இந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழும் எங்கள் வாழ்நாள் முழுவதுமே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து பாவத்துக்கு நீங்கி பரிசுத்தத்துக்கு நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் வேண்டிக்கொள்ளும். விசேஷமாக இந்த நாளில் திருமணத்தில் இணைய போகிற பிள்ளைகளுக்காக முதலில் வருகிறோம். பிள்ளைகள் இருவரையும் ஆசீர்வதிக்கணும். அவர்கள் கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்தை கடைசி வரை நிறைவேற்றும். ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கும், ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்து வாழும், மற்றொரு மகிழ்வுக்கும் கூட பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்தல். நல்ல விதமாக இந்த திருமணத்தை நாளை நடத்தி முடிக்க உதவி செய்யும். எல்லா விதமான குறையும் நிறைவாக்கி போட்டிருக்கோம். ஆசீர்வாதமான குடும்பமாக இந்த குடும்பத்தை மாற்றி ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நேரே தலைவராக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக்கிறோம். விசேஷமாக திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக, பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக நாளாக இருந்தது போல இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷமாக இருந்து உங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்து ஆசீர்வாதத்தோடு வாழ உதவி செய்தது. இந்த நாளிலே உடைய சத்தியத்தை கேட்க வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய கண்ணீரை துடைத்து கவலையை மாற்றி அவளை காத்துக்கொள்ளும். இந்த நோக்கத்துக்காக நம்முடைய சன்னிதானத்தில் வந்து அவர்கள் காணிக்கை செலுத்தினார்களோ, அந்த காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தினார்களோ அதை நீர் அறிவீர். உங்களுடைய கருத்திலிருந்தே வாங்கி மக்கள் செலுத்தியிருக்கிறார்கள். நீ கேட்டுக்கொள்ளும், அங்கீகரிக்கலும், ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளும். இந்த நாளிலே வர தடைப்பட்ட மக்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக்கொள்ளும். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த திருச்சபையின் சகோதர சகோதரர்கள் வெளியே தேசத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கு நல்ல சரீர சுகபலன் தேவனை தந்து பாதுகாப்பு. சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற மக்களுக்கு அவர்களுடைய பலவீனத்தில் பலபூர்ணமாய் விளங்க நிறைவு செய்து மைதானங்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, சிறுபாளர்களுக்காக, குழந்தைகளுக்காக, கர்ப்பஸ்திரீகளுக்காக, வேலையில் இல்லாத இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிறோம். எந்த காலத்தில் அவருக்கு ஒரு வேலையை தந்து மகிழ்ச்சியோடு சாட்சியோடு வாழ உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதித்தவர்களும் மட்டும் காத்தவர் இனிவரு நாளிலும் காத்துக்கொள்ளும் வழிநடத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை இறந்த தயவுகளை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் என்று கேட்டுக்கொள்வோம் பிதாவே. ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ஆட்சி வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை நேர்வதற்காக எங்கள் உலகமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் பண்ணி எங்களை சோதனை பிரவேசி நாம் தீர்ந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவரே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக.
சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you. சதல் மகள்.